இந்த அம்மா முதல்ல புரோட்டோகால் படி தான் செயல்பட்டாங்களா? கிடையாது. ஒரு மந்திரிக்கு போய் கொடை பிடிச்சிட்டு நின்னாங்க. இது புரோட்டோகாலா? அதுதான். அதாவது புரோட்டோகால்ன்றதுக்கு அர்த்தமே தெரியாம எனக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னும் போது அந்த அம்மாக்கு முதல்ல புரோட்டோகால் தெரியுமா? ஒரு முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு, மரியாதை நிமித்தமா கூட அவங்க வந்து பார்க்கல. இதா புரோட்டோகாலா? இந்த அம்மாக்கு தெரிஞ்சது புரோட்டோகால் இதுதானா? அப்பனா எவ்வளவு வைத்தறிச்சல் அந்த அம்மா இருக்காங்கன்னு பாருங்க. சொல்லிக்கலாம், நினப்புதான் பொழப்ப கெடுக்குது, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. அவங்க சொல்லிக்கலாம், சரியா? அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டோம், எது வேணா பண்ணிக்கிட்டோம். மக்களுக்கு தெரியல, மக்கள் தானே எங்களுக்கு தேவை. மக்களுடைய தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பாக மாறி இருக்குது. எங்களுக்கான முக்கியமான திட்டம் இது. பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய இது. எங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதால எங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. இனி எந்த பயமும் கிடையாது, எங்களுக்கு தைரியமா போவோம் நாங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கையை விதைச்சிட்டாரு இல்ல, நம்பிக்கை விதைச்சதே பெரிய விஷயம் இல்லையா? அந்த பெண்களுடைய பிரச்சனை தானே பெரும் பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு முழு பாதுகாப்பும் காவலும் கிடைத்திருக்கிறது. அதுக்கு தளபதி இந்த அதிரடி படையை தந்திருக்கிறார் என்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது எங்களுக்கு. குறை சொல்பவர்கள் குறை சொல்லி கொண்டேதான் இருப்பவர்கள். போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே நேரம்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பா நல்லதே நடக்கும், அவ்வளவுதான். விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வரும்பா. நல்லது செஞ்சாலும் விமர்சனம் வரும், கெட்டது செஞ்சாலும் விமர்சனம். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எங்களுடைய வெற்றி ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க விமர்சனம் பண்ணாம இருந்தா எப்படிப்பா? கண்டிப்பா அவங்க விமர்சனம் பண்ணட்டும். அது எங்களுடைய வளர்ச்சி தான் தரும், எங்களுக்கு ஒரு கால வீழ்ச்சியை தராது. பொய்யான விமர்சனங்கள் பண்றவங்களுக்கு தான் வீழ்ச்சி தரும், எங்களுக்கு அது வளர்ச்சி தான். அப்பா முதல்ல அந்த எக்ஸ் துணை முதல்வர் உதயநிதிக்கு பேசவே தெரியாதுப்பா, புரியுதுங்களா? எழுதி தரதையும் ஒழுங்கா பேச மாட்டாரு, அவரா பேசுறதையும் அவர் பேச மாட்டாரு. ஏற்கனவே அவருக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது. அவர் எப்பதான் நிறைவா பேசினாரு சொல்லுங்க? அவர் சொல்லக்கூடாது, அதெல்லாம் அவரா சொல்லினுங்கிறாரு. மக்கள் சொல்லணும். மக்கள் முழுசா மாற்றத்தை எதிர்பார்த்து தானே வாக்கு கொடுத்துருக்காங்க. தப்பான ஒருத்தரை மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்களா சொல்லுங்க? அது அவர் சொல்லி, அது அவருடைய விருப்பம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. மிகப்பெரிய விஷயம் தம்பி. பஸ்ஸுக்கு அந்த கிராமத்து மக்கள், பள்ளிக்கூட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ஏன்னா முதியவர்கள் எவ்வளோ தொலைவு நடந்து வந்து பஸ்ஸை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அந்த குக்கிராமம் குரங்கணி தானே, குக்கிராமத்துக்குள்ள பஸ் போயிட்டு எடுக்கும்போது அந்த பஸ்ஸுக்கு அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பை நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அப்போ தளபதியார் எங்க தமிழக முதல்வரின் சிந்தனையில் எங்கேயோ இருக்கின்ற குக்கிராமத்தினுடைய தேவையும் பூர்த்தி செய்யப்படுகிறது. இவங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கோம் சொல்லுங்க பாப்பா? முன்னாடி இருந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலா இருந்திருக்கோம் சொல்லுங்க? செய்யல. நாங்க வந்து இப்ப தேடி தேடி உதவி செஞ்சிட்டு இருக்கோம், தேடி தேடி நலத்திட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இவரே முதல்ல ரீல்ஸ்ல இருந்துட்டு வந்தவர் தானே சொல்லுங்க? நேரம் வந்துட்டாரா ரியலா? இவரே ரீல்ஸ் தான், அப்புறம் தான் இதானாரு. அவர் பேரு இப்போ இது மாதிரி உருப்படாத விஷயத்தெல்லாம் சொல்ற தொட்டு உதவாநிதின்னு சொல்லிக்கிறேன் நான் இன்னைக்கு அவரை. இதுக்கு மேல அடுத்த கட்டம் இப்ப பெண்களுக்கானது பண்ணியிருக்காரு. அடுத்த கட்டம் இந்த உணவு வழங்கல் துறையில சில மாறுதல்களை கொண்டு வர போறாங்க. அந்த மூட்டையா சாயங்கால நேரத்துல கடத்துறது, எடை குறைவா போடுறது, வாங்காட்டிலும் வாங்கின மாதிரி என்ட்ரி போடுறது, இதெல்லாம் குறைஞ்சி பேக்கெட் சிஸ்டம் வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே அப்போ உணவுப் பொருளை வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா வீக்கெண்டு மந்த் எண்டில் போனால் இல்லைன்னு சொல்கிறாங்க சில கடைகள் எல்லாம், அதெல்லாம் தவிர்க்கப்படும். ரெண்டாவது, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவார், கண்டிப்பாக அதிகப்படுத்துவார். நாங்கள் தற்பெருமை இல்லைப்பா, எங்களுக்கு தற்பெருமை இல்லை. பிள்ளைகளுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்ன தேவை, இளைஞர்களுக்கு என்ன தேவை, சரியா, சமுதாயத்துக்கு என்ன தேவை, இந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்றதை செய்கிறோம். போட்டோ போட்டு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. செய்கிறவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாதா? அவர் போட்டோ போடலைன்றது எங்களுக்குமே கூட வருத்தம் தான். ஆனால் எங்கள் தலைவர் அதை விரும்பலை. நல்ல விஷயம். ரெண்டே வரியில் உலகத்தை அடக்கியது திருக்குறள் இல்லையா? ரெண்டே வரி தான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வமே செய்யலனாடும் நம்முடைய முயற்சி, நம்முடைய உடல் உழைப்பு நமக்கான வெற்றியை தரும். ஆமா, கண்டிப்பா போர்ட்ல எல்லாம் ஒட்ட சொல்லிட்டாங்க என்ன ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்றது. அது படிப்படியா அதுக்கான மாற்றங்கள் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா எதுவுமே கேட்காத வரைக்கும் அது தொடர்ந்து தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். கேட்க ஆரம்பிச்ச உடனே பயம் வந்துச்சா இல்லையா? அவ்வளவுதான்.